இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 90ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். மோசேயினுடைய ஜெபம். வருஷ கடைசியில் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் ஃபுல்லாக உழைச்சிருக்கோம், தொழில் செஞ்சுருக்கோம், வியாபாரம் பண்ணியிருக்கோம், ஊழியம் செஞ்சுருக்கிறோம், பிரயாசப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பலன் உண்டு, அதெல்லாம் அனுபவிக்கணும். ஒருவேளை நான் பட்ட பிரயாசம் அதிகம், எனக்கு கிடைச்சது கம்மி தான். நான் உழைச்சது அதிகம், ஆனால் நான் அனுபவித்தது கம்மி தான். நான் செலவு பண்ணது அதிகம், எனக்கு லாபம் நான் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கல. இப்பெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த வருஷத்தில், இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் கைகளின் கிரியைகளெல்லாம் நீங்கள் எங்களிடத்துல உறுதிப்படுத்தணும்ப்பா. உங்கள் பிரியம் எங்கள் மேலே இருக்கணும்ப்பா. எங்கள் சம்பாத்தியெல்லாம் ஒரு பொத்தல் பையில் போகிற மாதிரி போகக்கூடாதுப்பா. வரவுக்கு மிஞ்சின செலவெல்லாம் எங்களுக்கு வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே, நாங்கள் சம்பாத்தியம் பண்ணுறதுக்கு மிஞ்சின அளவுக்கு எங்களுக்கு தேவைகள் இருக்க அப்படி ஒரு சூழ்நிலை நான் இருக்கக்கூடாதுப்பா. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்துல உறுதிப்படுத்தி அருளும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் கைகளின் கிரியைகளை கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர். அதில் உங்களுக்கு பாக்கியம் இருக்கணும், நன்மை இருக்கணுங்கிறதான் வாக்கு தத்துவம். நிறைவான பலனை நீங்கள் பெறணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். அப்போ கைகளினால் நாம் செய்கிற கிரியைகளில் ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை நிலைவரப்படுத்த ஜெபிப்போம். உறுதிப்படுத்துங்கப்பான்னு ஜெபம். விரயமாகக்கூடாது. பணம் எப்படி செலவு பண்ணுறது எனக்கு தெரியல, ஞானம் இல்லாமல் நிறைய காரியங்களை நான் செஞ்சிடறேன், திட்டமிட்டு செயல்படுறது எனக்கு பழக்கம் இல்லை, இந்த நிலைமையெல்லாம் மாற்றும், என் கைகளின் கிரியையை என்னிடத்தில் உறுதிப்படுத்தும் சொல்லி நீங்கள் ஜெபம். உங்கள் கைகளினால் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கணும். ஏன்னா காரிய சித்தி கர்த்தரால் தான் வரும். உங்கள் காரியம் எல்லாம் கர்த்தரால் தான் கைகூடணும். அப்போ எந்த காரியத்தை செஞ்சாலும் அது ஃபெயிலியர் ஆயிடுது, எந்த காரியத்தை செஞ்சாலும் அது பாதியில் நின்றுது, எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தோல்வி ஆயிடுது அல்லது நஷ்டத்தை கொண்டு வருது. எந்த காரியத்தை செஞ்சாலும் இவ்வளோ அனுபவம் இருந்தாலும், இவ்வளோ ஞானம் இருந்தாலும் என்னால் அதை முடிக்க முடியல. இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஆகவே ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி வரும் என்று ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். இந்த வருஷ கடைசியில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை தந்து நம்மை நடத்துவாராக. பரலோக தேவனே, யாரெல்லாம் எங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதியும் அதை உறுதிப்படுத்தணும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த நன்மைகளை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.